ரொம்ப ஒரு முக்கியமான சாதாரண அடிமட்ட விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டிய, புதிதாக ஆண்டவரை இயேசுவை நேசிக்கிறவங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு மகிமையான சத்தியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போதே பார்த்துருப்பீங்க இல்லை? இந்த போராட்ட ஜெபம் அவசியமா என்று நிறைய பேர் இப்படிலாம் ஜெபிக்கணுமா, இவ்வளோவா இப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? நாங்களாம் அப்படிலாம் ஜெபிக்கவே இல்லை, ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்கிறோம், நல்ல வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், வரோம், சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்கு எல்லாம் நடக்குது, எல்லாம் ஓகேயாக இருக்குது, ஆனால் நாங்கள்லாம் ரொம்ப இப்படிலாம் ஜெபிக்கிறது இல்லை, போராட்டதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒருவர் சொல்லும்போது, இன்னொருவர் உண்மையிலே போராடி ஜெபிக்கிற ஒரு நபராக இருப்பாரையாயின் அவங்க உள்ளத்தில் நிறைய கேள்வி வந்துடும். நான் நான் செய்கிறது சரியா, நான் எடுக்கிற முயற்சி சரியா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் வரும். இதுக்கடையில் எங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட இப்படி பேசும்போது சிலர் சொல்லக்கூடும், உனக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், பி ரிலாக்ஸ், அப்படியே அமைதியாக விட்டுரு, கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறது உண்டு. இல்லை, அப்படியும் இருக்கணும், சில விஷயத்துக்கு போராடி ஜெபிக்கணும், அப்படியும் பேலன்ஸ்டாக சொல்கிறது உண்டு. சிலது நான்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் விட்டுட்டேன், ஏதோ வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், கையில் பணம் வருது, ஏதோ போகுது. அப்போது உங்கள் எதிர்காலம் மறிச்சா எங்கே போகிறோம் யார் சொல்கிறா? அதெல்லாம் யாரும் சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ பரலோகம் இருக்குன்றாங்க, நித்தியம் இருக்குன்றாங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்களே தவிர இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு உலகத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு பேரம் பேத்திகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சேர வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு வாழுகிற பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இது இப்படி நிறைய கேட்டகரி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிற ஒரு சத்தியம், வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், வாட் பைபிள் சேஸ் அபவுட் ப்ரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார். ஆமாம், இது ஒரு குறிப்பிட்ட சபைக்காக நான் பேசவில்லை, ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்காக பேசவில்லை. அதாவது கர்த்தருடைய ஒருவேளை ஆண்டவராக இயேசுவை நீங்கள் விசுவாசித்து நம்பி வாழலாம், ஆலயங்களுக்கெல்லாம் போகலை, உங்களுக்காகவும் நான் பேசுகிறேன், உங்களுக்காக நான் பேசுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வரேன். நீண்ட காலமாக, சமீப காலமாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நான் அதிகமாக பேசவும், தியானிக்கவும், ஜெபிக்கவும், உங்களையும் அந்த பாதையில் நடத்தணும்னு ஆவியானவருடைய உந்துதலும் ஏவுதல் படி நான் போய்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு ஜெபத்தை இன்னைக்கு பார்க்கலாம். அவர் ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை பார்க்கலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, வேதத்தை திருப்புங்க. பவுல் ஏறெடுத்த ஒரு ஜெபம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் ஒரு ஜெபம் பண்ணுறார். ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் முடிய, சரியா? ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 30, 31, 32 and 33. வேகமாக. மேலும் சகோதரரே, தேவனுடைய சித்தத்தினாலே நான் சந்தோஷத்தோடே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும்
நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் போராடுவது போல நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென் அப்படின்னு முடிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் பவுல் அப்போஸ்தலனுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸை நான் பார்க்குறேன். ப்ரேயர் பாயிண்ட்ஸ், ப்ரேயர் லைஃப்பில் ஜெபத்தில் ப்ரேயர் பாயிண்ட், ஜெப குறிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. ஆமாம், இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை நான் தொடங்குறேன். எத்தனை நாள் இதை பற்றி பேசணும், என்ன பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அனுதினமும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்படின்னு நீங்கள் என்ன ரொட்டீனாக நம்ம போகிறதில்ல. ஆவியானவருடைய அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. அப்போ இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல் நீங்களும் என்னோடு கூட போராடணும் அப்படின்றார். இந்த ஜெபத்துக்கு பெயர் போராடி ஜெபிக்கும் ஜெபம். அப்படி இருக்குதா ஜெபத்தில்? சும்மா நாங்கள் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், குளிக்கிறதுக்கு அரை மணி நேரம் எடுப்போம், சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுப்போம், உடுத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அது எடுப்போம். என்ன எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே போகும்போது, ஆண்டவரே நம்முடைய சமூகம் சொல்லிட்டு கிருபைகளை தாங்கட்டும், பாதுகாத்து நாம தாமே ஸ்தோத்திரம் அப்படின்னு 1 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், நல்லா தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு இப்போ இந்த நான் பேசுகிறது தான் புரியாது. ஆனால் நீங்களும் உட்காந்து கேட்டிங்களா உங்களுக்கு புரிஞ்சுக்கிப்பீங்க. அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்பர் 1, மேலும் சகோதரரே, 30ஆம் வசனம், தேவனுடைய சித்தத்தினாலே நான் சந்தோஷத்தோடே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறணும். 3வது பாயிண்ட்டு, 1 தேவ சித்தம், பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னது? இளைப்பாறுதல். பாயிண்ட் நம்பர் 3, யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படணும். ஆமாம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 4, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படணும். நான் எடுத்துகிட்டு போகிற தர்ம சகாயம் பணம், அவர் அங்கங்கே அலைந்து தெரிந்து சபைகளுக்காக அவர் பொருளாதாரத்தை கலெக்ட் பண்ணுவார். கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே தலைமை செயலகத்தில் எருசலேமில் கொடுக்கும்போது அவங்க அதை ஹானர் பண்ணோம். ஆமாம், பவுல் நிறையா பணம் கொண்டு வந்திருக்கிறாருப்பா, தேங்க்யூ பவுல், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போல்ந்துட்டு போயிடுறது இல்லை. செல்லத்தை அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. தேவ சித்தம் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க? அங்கீகரிக்க மாட்டாங்க. தேவ சித்தம் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க? பணத்தை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆதி திருச்சபையில் புரியுதா உங்களுக்கு? இது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ரிவைவல் நடக்குது சமாரியாவில். அதை பார்க்கும்படி அங்கே கேள்விப்படுறாங்க. 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, டக்குன்னு ஆண்டவர் சொல்லும்போது நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சமாரியா 14ஆம் வசனம், chapter 8 verse 14. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். அதான் ஹெட் குவார்ட்டர், சர்ச்சினுடைய ஹெட் குவார்ட்டர் அதுதான். அப்போ நீங்கள் இப்போ நாங்கள் சமாரியாவில் ஒரு ரிவைவல் நடந்துக்கிட்டு இருக்குதான், சரியா? அங்கே இப்போ ஒரு பிலிப் என்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட் அங்கே ஒரு ரிவைவல் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு வசனம் சொல்லுகிறது. பேதுருவும் யோவானையும் 2 பேரை அவங்க அந்த சமாரியாவுக்கு அனுப்புனா அதே மாதிரி அங்கே பெரிய அற்புத அடையாளம்லாம் நடக்குது. ஆனால் ஹெட் குவார்ட்டர்லேருந்து வந்திருக்கிறவங்க ஒரு சீஃப் பாஸ்டர்ஸ்னு வைங்க, அவங்க அப்போஸ்தலர் அனாயிண்டிங்கை பெற்றவங்க, அவங்க கண்ணோட்டம்லாம் வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறாங்க, ஒரே ஆர்ப்பாட்டமாக, ஒரே ஹீலிங் நடக்குது, கை கால்லாம் வளர்ந்துருச்சு, நேர்ச்சி, அப்படி இப்படின்னு சுகம் கிடச்சிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அதெல்லாம் சரிதான்,
அபிஷேகம் பெற்றீங்களா? அபிஷேகமா? அப்படியா? அது என்னது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை பிலிப் பேசலை, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார், நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். சுகத்துக்காக ஜெபிச்சார், சுகம் கிடைச்சிது. ஆனால் இந்த அபிஷேகம், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறது இதெல்லாம் சொல்லி கொடுக்கல. அப்படியா? அங்கே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினாங்களா? இல்லை. அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபித்த போது அங்கே இருக்கவங்களாம் அபிஷேகம் பெற்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பணத்தை கொண்டு வரான். பணத்தை கொண்டு வந்து பேதுரு கையில் கொடுத்து, ஐயா, இந்த நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் அபிஷேகம் பெறாங்க, எனக்கும் அந்த அபிஷேகம் கிடைக்கட்டும்னு சொன்னால் கூட பரவாயில்ல. சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பா? இதுக்கெல்லாம் பணம் வேணாம், பணத்தை தூக்கி ஏறி நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், உனக்கு அபிஷேகம் கிடைக்குன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, சரியா, இப்போ நீங்கள் கை வச்சு ஜெபிக்கும்போது அந்த அபிஷேகம் பெறாங்கல்ல, அந்த வரம் எனக்கு வேணுன்றான். எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு பெருமை நாவி பார்த்தீங்களா? உடனே அவர் பார்க்குறாரு, சம்திங் ராங் இன் யூ, ஆவி சரியில்லையே. ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் அடிக்கிறார் பாருங்க கீழே. கர்த்தருடைய பிள்ளைகளை, பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை, அதாவது 20ஆம் வசனம், பணத்தினால சம்பாதிக்கலாம் என்று நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமா. தேவனுடைய வரத்தை பணம் வாங்கி சம்பாதிக்க முடியாதுப்பா. ஆமாம், கர்த்தருக்கு தோத்துறோம். ஆமாம், இது என்ன, இது போஸ்டிங்கா? டீச்சருக்கு போஸ்டிங் போடுறதா இது? ஆமாம், சில இடங்களில் பிஷப்புங்களுக்கு கூட போஸ்டிங் போடுறதுக்கு ரூபா கொடுக்கணும். அப்போ தான் எல்லாம் செட்டப் பண்ணால் தான் போஸ்டிங். இது போஸ்டிங்காக? இது கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, பணத்தினால சம்பாதிக்கலாம் பார்க்குறியாப்பா, உன் பணம் உன்னோட நாசமாக்கூடாது. அதுலேருந்து தெரியுது, ஆதி திருச்சபையில் இருக்கிற அப்போஸ்தலிக் அனாயிண்டிங்கில் இருக்கிறவங்க பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அவங்கள பணத்தை கொடுத்து மயக்கி நிறைய ஆட்கள் நினச்சிட்டு இருக்காங்க, பணம் கொடுத்தா எல்லாம் அவனு வந்துடுவான்னு. வருவான், அது சொல்கிறது உண்மை தான். ஆனால் எல்லாருக்கிட்டையும் அது கதை நடக்காது. எல்லாருக்கிட்டையும் கதை நடக்காது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தர்ம சகாய பணத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன், அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்படணும். இதை சொல்லும்போது டிபிஎம் சபையில் நடந்த ஒரு கன்வென்ஷன் எனக்கு நினைவுக்கு வருது. பாஸ்டர் சொல்கிறாங்க, அந்த கன்வென்ஷன் பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு சீனியர் பாஸ்டர் அப்படி வருது, அந்த சமையல் பக்கம் வராங்க. பார்த்தா கிச்சன் பக்கம் வந்து பார்த்தா ஏராளமான பொருட்கள்லாம் கிடக்குது. அங்கே வந்து ஒரு லாரியில் ஏராளமான பழங்கள் வந்து இறங்குது, லாரியில் வந்து இறங்குது. அப்போ பரவாயில்லையே, இது என்னது, எங்கே வாங்கினீங்க எப்படின்னு? இல்லையா, ஒருவர் வந்து கிறிஸ்தவர் தான், ஆனால் அவர் வந்து தன்னுடைய பழக்கடையிலேருந்து அவ்வளோ பழத்தை அனுப்பி வச்சுக்கிறாரு, நமக்காக கொடுக்க சொன்னார், உங்கள்கிட்டையும் சொல்ல சொன்னாங்கன்னு. யார் அதுன்னு கேட்டாராம். பேரை சொன்னோன்னே அவ்வளோ பழத்தையும் வண்டியில் ஏற்றுனா, அவ்வளோ பழத்தையும் வண்டியில் ஏற்று கொண்டு போய் அங்கே அவர் கடையில் கொடுத்துட்டு வந்துரு. அந்த ஆள் குணப்படாத ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆள், முரட்டுத்தனமான தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சபைக்கு விரோதமாக பேசுகிற ஒரு ஆள். அவர் அனுப்புகிற வச்சு இங்கே நம்ம வந்து கன்வென்ஷனை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவ்வளோ ஏற்றி அனுப்பி விட்டாங்களாம் பாருங்க. உங்களுக்கு கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்படிப்பட்ட சில ஊழியர்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போடுற குரூப் ஒன்று இருக்குது. சரி, பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவர் விசுவாசிகளுக்கு ரோமர் சபைக்கு ஜப குறிப்பு கொடுக்குறாரு. 1 தேவனுடைய சித்தம், 2வது இளைப்பாறுதல், 3வது தப்புவிக்கப்படணும், 4வது கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் கொண்டு பரிசுத்தவான்களுக்கு கொண்டு போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படணும். இந்த 4 பாயிண்ட்ஸை கொடுத்து அவர் சொல்கிறாரு, போராடி ஜெபிங்கிறாரு, போராடி ஜெபிங்கன்றாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்தில் இருக்கிறோம். பைபிளை வந்து நமக்கு சாதகமாகவோ, புரியுதா, உங்களுக்கு சாதகமாகவோ நான் பேசக்கூடாது, எனக்கு சாதகமாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அந்த தேவனாகிய கர்த்தர் கடைசி கால எழுப்புதலுக்கு சபையை எப்படி ஆயத்தப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதை மனதில் வைத்து நான் விசுவாசிகளை தேவன் பக்கமாக திருப்பணும். ஆமேன், ஆமேன். நான் ஒரு சுவிசேஷ ஊழியன். ஆமேன். சுவிசேஷ கூட்டங்களில் இயேசுவின் அன்பை பற்றியும் வல்லமை பற்றியும் கிருபை பற்றியும் அபிஷேகத்தை பற்றி பேசிட்டு வரக்கூடிய ஆள். ஆனால் காலத்தின் கட்டாயத்தை கருதி அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப ஆண்டவர் எனக்குள்ளே இப்படிப்பட்ட போதனைகளை கொடுத்து பேச வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு உங்கள் ஜெப வாழ்க்கையில் சில விஷயத்துக்காக நீங்கள் போராடி தான் ஜெபிச்சாகணும். நம்பர் 1, அவர் சொல்லுகிறார், சகோதரரே, மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்தோடு உங்களிடத்தில் வரணும். தேவ சித்தத்தினாலே, வாய்த்தர சொல்லுங்க. 1, தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம். நேற்று ஒரு தம்பி ஃபோன் பண்ணான். நல்ல ஆண்டவர் நேசிக்கிறவன், நல்ல ஒரு முக்கியமான ஒரு வேலையில் இருக்கிறார். அவருடைய திருமணத்துக்கு அடுத்த காரியத்தில் இவ்வளோ நாள் நான் கர்த்தரோடு கூட வாழ்ந்துட்டு இந்த திருமணத்துக்கு அடுத்த காரியத்தில் நான் தேவ சித்தத்தை விட்டு வெளியிடக்கூடாது. எவ்வளோ பெரிய குவாலிட்டியான ஒரு ஆள் பாருங்க. வாலிபன். இவ்வளோ நாள் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்துட்டு ஒவ்வொரு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் என்னுடைய திருமணத்துக்கு அடுத்த விஷயத்தில் நான் தேவ சித்தத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயந்து போராடுறேன், எனக்காக ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டார். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, பிற மாவட்டத்தில், பிற மாநிலங்களில், பிற தேசங்களில் இருக்கிறாங்க. தேவ சித்தத்தை அறியணும். கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும், காதுக்கு இனிமையாக இருக்கும், மனதில் சமாதானம் இருக்கான்னு பாருங்க. இந்த தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க எங்களுக்கு தெரியல பிரதர். பைபிளில் பொதுவான தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது. பைபிளில் பொதுவான, உதாரணமாக நீங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுடையவராய் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுதான் ஆண்டவர் சித்தம். இது பொதுவான தேவ சித்தம். பொதுவான சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் கிறிஸ்தவர்களாக மாறணும். தப்பு. ரட்சிக்கப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. ஐயா 70 வயசாயிடுச்சு, உங்களுக்குள்ள சரியான மனம் திரும்புதல் இருக்குதா? சரியான மனம் திரும்புதல் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவை உண்மையா நேசிப்பீங்க. ஆமென். உண்மையான அவருடைய அன்பை உணர்ந்திருப்பீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பொதுவாக நிறைய பேர் பைபிள் எடுத்துகிட்டு வர்றது இயேசுவை நேசிக்கிறோம், சர்ச்சுக்கு வர்றது இயேசுவை நேசிக்கிறோம், காணிக்க கூட இயேசுவை நேசிக்கிறோம், நான் நேசிக்கிறேன் அப்படி இல்லை. உண்மையான இயேசுவின் நேசனா பாதாளத்தை விட பயம் கொடியதுன்றாங்க. அந்த மாதிரி நெருக்கத்தின் பாதையிலும் ஆண்டவர் நடத்தும் போதும் ஆண்டவரை பிடிச்சிருக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ இந்த மாலை நேரத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். பட்டணத்தில் இருக்கவங்க அதனால தானே நம்ம ஆன்லைனில் அப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்படணும்ப்பா, மக்கள் ரட்சியப்பா. இயேசு ஏதோ ஒரு குரூப்புக்காகவா சிலுவையில் ரத்தம் சிந்தினார் இல்லை, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். அப்போது இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஒரு பேர் விடாமல் டெய்லி சொல்லி ஜெபிக்கிறீங்களே, பேர பிள்ளைகள் வரைக்கும் ஜெபம் பண்ணுறீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டவரே இந்த கடந்த ஏப்ரல் மாதத்தில் என்னால் இத்தனை பேருக்கு நான் ரட்சிப்புக்காய் ஜெபிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி இல்லையா? ரட்சிப்புக்காய் உங்கள் சபையில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா? நீங்கள் ஆராதிக்கிறவங்க சபையில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா? உங்கள் சபையில் ரட்சிப்பை பற்றிய போதனை இருக்கா?
ரட்சிப்பை இன்றைக்கு புதிதாக ரட்சிக்கப்பட்டவங்க கையை உயர்த்துங்கன்னு சொல்லி ஒரு ஆல்டர் கால் இருக்கா? 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 அப்ப இல்லைன்னா அதை பத்தி அங்க அங்க இல்லைன்னு அர்த்தம். அங்க இல்லைன்னு அர்த்தம். அங்க அதை பத்தி பேசவில்லை என்று அர்த்தம். ஆமா, பேசவில்லைன்னு அர்த்தம். கேளுங்க, உங்க ஊழியர்களை போய் கேளுங்க, ரட்சிப்பை பற்றி பேசுங்க பாஸ்டர். ரட்சிப்பை பற்றி எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசிட்டு கிடக்கீங்க. குணத்தை பத்தி பேசுங்க. குணம். மாமியார் மருமகள் அடிக்கிறா, மருமக மாமியார் அடிக்கிறா, புரியுதா உங்களுக்கு? வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. இன்னொரு பக்கம் சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற மக்கள், இன்னொரு பக்கம் இழப்பில தடுமாறி கொண்டிருக்கிற மக்கள். அதனால புதிதாய் அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 50 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், இந்த வாரம் 70 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், இந்த வாரம் கர்த்தருடைய பிள்ளைகள் 25 பேர் புதிதாய் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இந்த வருஷத்துல சொல்றேன், உங்க சபையில் இப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சான்னு கேட்குறேன். பகிரங்கமா நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் டெய்லி. ஒன்றுத்துக்கும் ஆன்சரே வரமாட்டேங்குது. எஸ் ஆர் நோ வருதா? அந்த 2 நம்பர் பதிவு போட்டிருக்கேன் பாருங்க, வருதா? அப்போ அந்த காலத்தில் இயேசு இருந்தால் இந்த காலத்தில் இயேசு இல்லையா? அந்த காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து ஜீவிச்சார், இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து ரெஸ்ட் எடுக்கிறாரா? காரணம் என்னன்னா, அந்த சுவிசேஷ பாரம் இருந்துச்சு, சுவிசேஷ தாக்கம் இருந்துச்சு, சுவிசேஷ தாகம் இருந்தது, தாகம் இருந்தது. அப்போ இன்னைக்கு நீங்க ஜெபி, முதல்ல உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்க, உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்க. ஆண்டவர் ரட்சிக்கிறது அவர், ரட்சிக்கிறவர் நீங்கள் இல்லை, நான் இல்லை, ரட்சிக்கிறவர் கர்த்தர். ராத்திரி பகலும் நோவா பிரசங்கம் பண்ணி புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பேர் அவனை சுற்றி அந்த ஊரில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கடைசியில் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தது அவன் குடும்பம்தான். அப்போ அவன் குடும்பத்தை தான் அவனுக்கு ரட்சிக்க முடிஞ்சது. அப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே நேரத்தில் பின்வாங்கி போன யோனா இல்லை, இந்த ராங் ரூட்டில் போன யோனா, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவனை திருப்பி கொண்டு வந்து அவன் பிரசங்கித்த போது இல்லை, அவன் பிரசங்கித்த போது அந்த 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 நினிவே பட்டணத்தை ஃபுல்லாக பார்க்கணுன்னா 3 நாள் ஆகும் நடந்து. ஆனால் 1 நாள் தூரம் தான் நடந்து ஒரு பிரசங்கம் பண்ணி லட்சக்கணக்கான மக்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பிட்டான். ஆமேன். அப்போ பரலோகத்தில் அந்த அந்த யோனாக்கும் ஒரே அந்தஸ்து தான்யா, கர்த்தருடைய பிள்ளை நோவாவுக்கும் ஒரே அந்தஸ்து தான், நோவாவுக்கு ஒரு அந்தஸ்து தான். யோவான் ஸ்நானகரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவன் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை அப்படின்றான், அவனுக்கு ஒரே அந்தஸ்து தான். ஆமென். டாக்டர் பில்லி கிரகாம், இந்த நூற்றாண்டில் டாக்டர் பில்லி கிரகாம் ஒரு அதான் இருக்கிறதுலையே பல லட்சங்களை கர்த்தர் பக்கமாக இழுத்த ஒரு மாமனிதர். பரலோகத்தில் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும்ல. ஆனால் அவரை ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஒரு மனிதர் இருந்தார். அவரை டாக்டர் பில்லி கிரகாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனிதரை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவர் தான் டாக்டர் மொர்தகாய். பூர்வ அது யார்ப்பா மொர்தகாய் முருங்கா அப்படின்னு நம்ம ஊரில், புரியுதா உங்களுக்கு? மொர்தகாய் பைபிள் வாசித்தவனு தான் மொர்தகாய் எல்லாம் தெரியும், எஸ்தர்லாம் தெரியும். ஆனால் அமெரிக்காவில் இப்போ கூட போய் கேட்டால் மொர்தகாய் அதெல்லாம் தெரியும். பில்லியராமையா we know him very well அப்படின்வாங்க. ஆனால் மொர்தகாய்க்கு, அதாவது பில்லி கிரகாமுக்கு என்ன பொசிஷனோ அதே போல தான் மொர்தகாய்க்கும் கர்த்தர் தருவார். ஏன்னா ஒரு மொர்தகாயினுடைய அந்த மொர்தகாயுடைய பிரசங்கம் ஒரு பில்லி கிரகாமை உயிர்ப்பித்தது. ஆனால் அந்த பில்லி கிரகாம் மூலமாக லட்சோப லட்ச மக்கள் கர்த்தருக்குள்ள வந்தாங்க. சபைக்கு போக வேண்டியது, உட்கார வேண்டியது, பிரசங்கம் கேட்க வேண்டியது, பார்க்கிங் லாட்டில் உட்காந்துட்டு உங்களுக்குரியவர்களை காரை சுற்றி நின்று பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது, செல்ஃபோனில் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது, போகும்போதே 1 கிலோ கறி கூட 1/2 கிலோ கறியை கூடன்னு வாங்க வேண்டியது,
அங்கே போய் சமைச்சு சாப்பிட வேண்டியது, சாயந்தரம் மதியானம் படுத்து தூங்கினா சாயந்தரம் வரைக்கும் தூங்க வேண்டியது, சாயந்தரம் அப்படியே ஷாப்பிங் மாலில் சுற்ற வேண்டியது. ஏன்னா நாங்களும் அப்படியே இருக்கிறோம். நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. நான் பேசுகிறது யார் யாருக்கு போய் சேரணும் அங்கே போய் சேருது. ஆமாம், சில சபைகளில் மாலை 3 மணிக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறோம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னைக்கு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமாம், வந்தாச்சு, இல்லை வேலைக்கு வந்தாச்சு, ஒழுங்காக வேலை செய்யணும். இல்லைன்னா வேலையை விட்டு நீ போயிரு, வேற ஆள் அங்கே விடு, அவன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வார். அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், ஒன்று, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. மரணம் யாருக்கு எப்போ வரலாம், மறித்த உடனே அவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவ பிள்ளை என்ற ஸ்தானத்தோடு மறித்தா பரலோகம் அவனை வரவேற்கும்னு பைபிளில் இருக்கு. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு விருப்பம் உண்டுன்னு பவுல் சொல்றாரு. அப்ப இன்றைக்கு நான் பாரத்தோடு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கேட்டாலும் சரி, நீங்க ஆஃப் பண்ணி போட்டு போனாலும் சரி, இந்த இன்டர்நெட் மூலமாய் பல ஏரியாக்கள் இந்த குரல் போகும். இதன் நிமித்தம் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உங்களை குறித்து தெய்வீக தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்டா, நீங்க கேட்குறீங்க என்னை பார்த்து, என்னை உதாரணமாக சும்மா உங்களை நீங்கள் என்னை பார்த்து, பிரதர் என்னை குறித்து தேவ சித்தம் என்ன பிரதர், என் மேலே ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? பொதுவான தேவ சித்தை தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? இப்போ பொதுவான தேவ சித்தம் என்னன்னா, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ் அண்ட் டு த லார்ட். ஆமென். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்தரிக்கணும் கர்த்தரை ஸ்தோத்தரி. எவ்வளோ காலந்தாயா ஊமை மாதி போய் சபையில் உட்காந்துட்டு வருவீங்க? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார்னு பைபிளில் இருக்குல்ல. அப்போ ஆராதனையில் துதி ஒன்று, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் என்பது ஒரு விசேஷமானது. ஆமாம், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் என்பது ஒரு விசேஷமானது. அதே நேரத்தில் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை யார் நடத்துகிறான்னு பார்த்து நீ சபைக்கு போனேன்னா உனக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், இசைக்கருவிகளை சார்ந்து, சரியா, பாடல் ராகங்களை சார்ந்து, ஓகே, ஆராதனை செய்கிறவரை சார்ந்து நீங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு போனீங்கன்னா சம்திங் ராங் இன் யுவர் ஸ்பிரிட். ஆவடியில் தான் இருக்கிறேன், கவரப்பாளையத்தில் தான் இருக்கிறேன். உங்களுக்கு எதாவது இல்லை குறித்து சந்தேகம் இருந்தால், ஆமாம், எனக்கு இமெயில் மூலமாக அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு அப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. சொல்லாமக்குள்ளாமல் வந்துடாதீங்க. ஆமாம், சொல்லாமக்குள்ளாம வராதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ரொம்ப முக்கியம். அவர் துதிக்கு பாத்திரர், பைபிளில் சொல்லுது இல்லை? அவர் துதிகளின் மத்தியில் தான் எங்கே வாசம் பண்ணுவார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய சபைகளை நல்லா துதிக்கணும், வாயார துதிக்கணும். நாங்கள் எங்கள் சிஎஸ்ஐ சபையில் இப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம். அந்த நாட்களில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஒரு கூட்டம்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே சர்வீஸ் வந்தால் இவங்களாம் ஆராதனைக்கு வந்திருக்காங்களா இல்லையான்ற அளவுக்கு கப்சிப்னு அப்படியே கையை மூடிட்டு இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க அமைதியாக. அங்கே எங்கேயாவது பக்கத்தில் கன்வென்ஷன் நடக்கும் பாருங்க, அங்கே எங்களை மாதிரி யாரோ பிரசங்கர் வந்திருப்பான், அங்கே போய் கையை ஓய்த்து ஆமே நலிலியா தோத்துறா, மாமே நலிலியா தோத்துறா, அப்பா அப்படின்னு அங்கே போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கிடப்பாங்க. ஆனால் இங்கே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா சத்தம் காட்ட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அப்போ அங்கே போல் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நாங்கள் அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்ட உடனே 20 வயசு 19 வயசு முடியுது. நான் ரட்சிக்கப்படும் போது 20 வயது தொடங்கி
தொடங்கி என்ன ஒரு 2 மாதம் இருக்கும். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற உடனே அங்கே எல்லாரும் அங்கே பாஸ்டரோ அல்லது உபதேசியாரோ ஜெபம் பண்ணுவாங்க. என் கூட அந்த நாட்கள் ரட்சிக்கப்பட்ட பிரதர்ஸ் ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு எங்களெல்லாம் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பானுங்க. இவன் என்ன புதுசாக எங்கேருந்து வந்திருக்கானா, இவன் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கானா அப்படின்னு பார்ப்பாங்க. என்னமோ இவங்க பெரிய பயங்கரமாக இவங்க ஐஃபைன்ற மாதிரி நம்ம அப்படி பார்ப்பாங்க. அவன் பார்த்துட்டு கிடக்கிறான். நமக்கு என்ன வந்தது? நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆமேன் அப்படின்னு பார்ப்போம். அதுவும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். பிஷப் சுந்தர் கிளாக் ஐயா இருந்தபோது தான் நான்லாம் ரட்சிக்கப்பட்டதுனால அதுக்கும் என் மேலே பெட்டிஷன் நான் அதெல்லாம் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதில் ஒன்று சபையில் ஒரே ஸ்தோத்திரம் பண்ணுறான், ஒரே அல்லேலூயா சொல்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணுறான். பிஷப் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இவன் வாழவும் விட மாட்டான், இவன் சாவும் விட மாட்டான் தம்பி, சரியா நீ நல்ல ஊழியம் செய்வ எனக்கு தெரியுது அப்படின்னாரு. ஆமாம், சுந்தர் கிளார்க் பிஷப் ஐயாவுக்காக கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் உள்ள சென்னை பேராயத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா ஸ்தோத்திரம் என்கிறது அது ஒரு சத்துருவை அழிக்கிற ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம் தெரியுமா? ஆமேன். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள், பாடினார்கள். உபத்திரவத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சரியா ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த கண்ணீரின் பாதைக்காக சொல்ல முடியாது. சில நேரத்தில் சொல்கிறேன், சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் ஸ்தோத்திர ஆண்டவரே பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா அப்படின்னு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், இல்லை அப்படி தானே சொல்லியிருக்கு. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஸ்தோத்திர பலி செலுத்தாதவன் யாரை மகிமைப்படுத்துகிறான்னா அந்த அந்த பாஸ்டரை மகிமைப்படுத்துகிறான்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கு பிடிக்காது இல்லை, அவருக்கு அலர்ஜி ஆயிரும் ஒன்று. அப்போ அவன் மனுஷனை மகிமைப்படுத்துகிறான்னு அர்த்தம். ஆமாம், உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளே இருந்தால், உள்ளதை இந்த இருதயத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தால், இப்போ பாருங்க +2 பரீட்சையில் பாஸ் ஆன உடனே மகா ஓடி வரா, நான் நிறைய மதிப்பெண் எடுத்துட்டேன், இப்படி நிற்பீங்களா? உடனே கையை வைத்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தால் ஆமேன் ஹல்லேலூயா ஜெபத்தை கேட்டீரப்பா தோத்துறப்பான்னு சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? அதுக்கு மாத்திரம் தெரியுதில்லை, அது மட்டும் தெரியுதில்லை, எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில நேரங்களில் சத்துருவை எதிர்க்க ஸ்தோத்திர பாட்டு பாடணும், சத்துருவை எதிர்க்க ஸ்தோத்திர பாட்டு பாடணும், ஆமேன். அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் அந்த எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே அந்த மாதிரி பாட்டெல்லாம் கஷ்ட காலத்தில் உபத்திரவத்தில் எழுதின பாடல்கள். இன்னைக்கு அந்த பாடல்கள் ஒரு ஜீவனோடு கூட இருந்துக்கிட்டே இருக்குது, ஆமேன். அப்போ இன்றைக்கி நான் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் தைரியமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. சிலத்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும், அப்படியே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். வேற வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது. சில நேரத்தில் சொல்ல முடியாது, என்னத்தை தோத்திரம், என்னத்தை நீர் செஞ்சிட்டீரு அப்படின்ற மாதிரி வரும், புரியுதா? ஆனால் அந்த சூழ்நிலையில் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா. யோசபாத்தும் அவருடைய வீரர்களும் யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜியில் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, துதிக்கிறவங்களை யுத்தத்தில் முன்னால் நிறுத்து, பாடகர்களை முன்னால் நிறுத்து. 2 நாளாகுமா 20ஆம் அதிகாரம் இல்லை, அதை எடுத்து வாசித்தா டைம் ஆயிரும். 20ஆம் அதிகாரத்தில் 20, 21, 22 வசனங்களை பாருங்கள். பாடகர்களை நிறுத்தி பாடவை, கர்த்தருக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது பாட சொல்லு. இந்த பாட்டு சத்தம் கேட்டவுடனே, ஸ்தோத்திர சத்தம் கேட்ட உடனே அந்நிய பாலத்தில் அவங்க ஒருத்தனை அடி நொறுக்கிட்டாங்க. அதனால் நான் தொடர்ந்து பேசுவேன். பிரியமானவர்களே, பவுலின் ஜெபம், போராட்ட ஜெபம் அவசியமாக இந்த டாப்பிக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமாம், என்னுடைய பாரம் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய தரிசனம் என்னென்னா,
ஜெபிக்கிறவங்க எழும்பணும், துதிக்கிறவங்க எழும்பணும், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவங்க எழும்பணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எழும்பணும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுவோமா? பிரைஸ் காட் சொல்லி ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோடு நீர் பேசின அருமையான வசனங்கள், ஆலோசனைகள், அனுபவங்கள் அப்பா, அப்ரோஜனமான ஊழியனப்பா, அப்ரோஜனமான ஊழியனப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. யார் யார் காதில் இந்த சத்தம் கேட்டதோ அவங்க உம்முடைய ராஜ்யத்தை கட்டட்டும். அவனுடைய நல்ல ஜப வீரராய் எழுப்புங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க. கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுங்க. ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுங்க. ஆண்டவரே, சங்கீதம் 84 சொல்லப்பட்டது போல அந்த கண்ணீரின் ஆண்டவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கை அது ஒரு நீரூற்றாய் மாறட்டும் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். சந்தோஷமான நாட்களை தாரும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் அப்பா, பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். மத்தேயு 8:3 சொல்லுகிறது, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. பலவீனங்களில் பலன்தான் உம்முடைய சித்தம். பலவீனம் உம்முடைய சித்தம் அல்ல, பலன் தான் உம்முடைய சித்தம். பலன் தான் உம்முடைய சித்தம். பலன் தான் உம்முடைய சித்தம். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். கிருபை மட்டும் தாங்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இன்னைக்கு ஒரு கூட்டம் மக்கள் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவுக்குள் வந்ததுக்காக நன்றி ஐயா. உமக்கு நன்றி. இந்த நெருக்கமான பாதையின் வழியாக ஆண்டவரே நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல அனுதினமும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரு. Father God, we give you all the glory. I am dust before you. ஆண்டவரே, இந்த பெயின்ஃபுல் நாட்கள்ல ஜனங்களுடைய பாரங்களை புரிந்து கொண்டு ஊழியம் செய்ய எங்களுக்கு கொடுக்கிற இந்த நாட்களுக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.